ஜோதிடர் சேலம் உமாராணி. இன்றைய பதிவு. இன்னைக்கு பார்க்கக்கூடிய பதிவு என்ன அப்படின்னா, அரசாங்க உத்தியோகம் யாருக்கு கிடைக்கும் பத்தி பார்க்கலாங்க. இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா எல்லாருக்குமே கிடைக்குதுங்களா? எல்லாருமே முயற்சி பண்றாங்க, கஷ்டப்படுறாங்க. அதுக்குண்டான முயற்சி எடுத்தாலும் அவங்களுக்கு பலன் இல்லாம அவங்க தனியார் கம்பெனியில் தான் போய் வேலையை செய்கிற மாதிரி, அவங்களுக்கு கிடைச்ச வேலை செய்கிற மாதிரி தான் அமைப்பு இருக்குது. ஆனால் அரசாங்க வேலை எனக்கு கிடைக்க மாட்டேங்குது, நான் எவ்வளோ கஷ்டப்பட்டேன் அப்படின்னு சொல்கிறாங்க இல்லைங்களா? அது யாருக்குமே கிடைக்கிறதில்ல. ஒரு சிலருக்கு வந்து அவங்க எதிர்பார்க்காமலே அவங்களுக்கு அரசாங்க வேலையெல்லாம் கிடைக்கக்கூடிய அமைப்பெல்லாம் இருக்குது. அது என்ன காரணம் அப்படின்னா, அவங்களுடைய ஜாதகத்தில் அதோடைய பிராத்தம் இருந்தால் தாங்க அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. காலனா பணமாக இருந்தாலும், கவர்மெண்ட் பணமாக இருந்தாலும் கிடைக்கணும் அப்படின்னு அவங்க கிட்ட இருந்து வாங்கணும் அப்படிங்கிற ஒரு அமைப்பு அந்த ஜாதகத்தில் யோக அமைப்பு இருந்தால் மட்டும்தான் அவங்களுக்கு அரசாங்கத்தில் ஒரு உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ ஜாதகத்தில் எந்த மாதிரி கிரக அமைப்பு இருந்தால் அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு பார்க்கலாங்க. இப்போ அரசாங்க உத்தியோகத்துக்கு நம்ம முன்னோர்கள் மூல நூல்களில் பல கிரக அமைப்பெல்லாம் கொடுத்துருக்காங்க. அதில் ஒரு சில விஷயங்களை நான் இந்த பதிவில் சொல்கிறேன், சரிங்களா? இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னா மெயினாக அவங்களுடைய ஜாதகத்தில் மிக மிக முக்கியமான கிரகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே யார் அப்படின்னா சூரிய பகவான் ஆவார். அரசாங்க சம்பந்தப்பட்ட சலுகை கிடைக்கணும், அரசாங்கம் மூலயமா அனுகூலம் கிடைக்கணும், அரசாங்க சம்பந்தப்பட்ட விஷயத்துக்கு எல்லாமே அந்த சூரிய பகவான் முக்கியத்துவம் பெறக்கூடிய அமைப்பு. அந்த சூரிய பகவான் அந்த கிரகம் அந்த ஜாதகத்தில் எந்த மாதிரி இருக்கு அப்படின்னு மெயினாக பார்க்கணுங்க. அந்த ஜாதகத்தில் அந்த சூரிய பகவான் நல்ல அமைப்பில் இருக்கும் பட்சத்தில், அதாவது எப்படின்னா நல்ல அமைப்பு அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா அவங்களுடைய ஜாதகத்தில் ஆட்சியாகோ உச்சமாகவோ அல்லது கேந்திர திரிகோண ஸ்தானத்திலோ அல்லது சுபர்களுடைய சம்பந்தம் பெறும்போது இந்த மாதிரி அமைப்பில் இருந்தாலும் மெயினாக அவங்களுடைய ஜாதகத்தில் பாருங்க, லக்னத்துக்கு 10ஆம் இடமான ஜீவனஸ்தான அதிபதியோட ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெற்றிருக்கணுங்க. அரசாங்க உத்தியோகம் அப்படின்னு எடுத்துக்கிட்டாலே அந்த பட்ட பதவியை குறிக்கக்கூடிய பாவம் என்ன அப்படின்னா 10ஆம் இடம். அந்த 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தாலோ அவங்களுக்கு வந்து திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு. சூரிய பகவானுக்கு 10ஆம் இடத்தில், லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் சூரிய பகவான் இருந்தால் சூரிய பகவான் திக்பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பு, வலுவாக இருக்கக்கூடிய அமைப்பு. அல்லது 10ஆம் அதிபதியோட இணைவு பெற்று கேந்திர திரிகோணஸ்தானத்தில் இருந்தாலும் சரி, அல்லது 10ஆம் அதிபதியை சூரிய பகவான் பார்வை செய்திருந்தாலும் சரி, அல்லது 10ஆம் அதிபதி வந்து சூரியனுடைய சாரத்தில் இருந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி அமைப்புல இந்த 10ஆம் அதிபதியோட சூரியன் ஏதாவது ஒரு விதத்தை சம்பந்தப்பட்டிருக்கணும். அந்த சூரிய பகவானும் நல்ல வலுவாக இருக்கணுங்க. இந்த மாதிரி அமைப்பு இருக்குது அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்கத்தால சலுகை உண்டு, அரசாங்கத்தால நல்ல வந்து அனுகூலம் உண்டு, அரசாங்கத்தால நல்ல பணங்கள் நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு எடுத்துக்கலாம், சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அந்த ஜாதகத்துல லக்னத்துக்கு 10ஆம் இடத்தில் செவ்வாய் பகவான் இருந்தாலும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. 10ஆம் இடத்தில் செவ்வாயும் திக்பலம் பெறக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால செவ்வாய் 10ஆம் இடத்தில் இருந்தாலோ அல்லது 10ஆம் இடத்தை பார்த்தாலோ அல்லது 10ஆம் அதிபதியோட இணைவு, பார்வை, சாரம் இந்த மாதிரி ஏதாவது ஒரு விதத்துல அந்த செவ்வாய் பகவானும் இந்த மாதிரி 10ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெற்றிருந்தாலும் அவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. பொதுவாக அவங்களுடைய ஜாதகத்துல சூரிய பகவானும் செவ்வாய் பகவானும் ஏதாவது ஒரு விதத்துல அந்த 10ஆம் இடத்தோடையோ 10ஆம் அதிபதியோடைய சம்பந்தம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்பில் இருக்கும் பட்சத்துல அவங்களுக்கு அந்த அரசாங்க உத்தியோகம் வேணும், அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க அப்படின்னா அந்த 10ஆம் இடத்து அதிபதியுடைய திசையோ அல்லது சூரியனுடைய திசையோ அல்லது செவ்வாயுடைய திசையோ அந்த மாதிரி நடக்குது அப்படின்னா அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம், சரிங்களா? அல்லது அவங்க இந்த மாதிரி நடக்கல, அதாவது 10ஆம் இடத்தோட 10ஆம் அதிபதியோட சூரியனோ அல்லது செவ்வாயோ சம்பந்தம் இருந்தாலும் இவங்க சம்பந்தப்பட்ட திசை எனக்கு நடக்கல, அப்படி இருக்கும்போது அரசாங்க உத்தியோகம் கிடைக்குமா அப்படின்னா அவங்களுக்கு பாருங்க லக்ன சுபர்களுடைய திசை நடக்குதான்னு பாருங்க. லக்ன சுபர்னா லக்னாதிபதி, பஞ்சமாதிபதி, பாக்யாதிபதியுடைய திசை நடந்தாலும் அல்லது கேந்திர அதிபதிகளோட இந்த லக்ன சுபர்கள் சம்பந்தம் பெற்று பார்வையோ சேர்க்கையோ சம்பந்தம் பெற்று கேந்திர அதிபதிகளுடைய தேசம் நடந்தாலும் சரிங்க. இந்த மாதிரி தேசம் நடக்கும் பட்சத்துல அந்த காலகட்டத்திலும் இந்த ஸ்தானங்கள், இந்த ஸ்தான அதிபதி பலமா இருந்து சூரியனும் அல்லது செவ்வாயும் 10ஆம் இடத்தோட 10ஆம் அதிபதியோட சம்பந்தம் பெற்று சூரியன் அல்லது செவ்வாய் பலம் பெற்றிருக்கக்கூடிய அமைப்புல இவங்க சம்பந்தப்பட்ட கேந்திர அதிபதிகளுடைய தேசம் நடந்தாலும் அவங்களுக்கு முயற்சி பண்ணும்போது அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க, சரிங்களா? அது மட்டும் இல்லைங்க, அவங்களுக்கு பாருங்க
மெயினாக பாருங்கள், விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களாக இருக்கும் பட்சத்தில் விருச்சக லக்னத்துக்கு 10ஆம் இடம் என்னவா வரும்? சிம்ம ராசியாக வரும். சூரியன் ஆட்சி வீடாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால இவங்களுக்கு பாருங்க, சூரியன் நல்ல அமைப்பில் இருக்கும்போது 10ஆம் அதிபதியாக சூரியனாக வரும்போது அவங்களுக்கு விருச்சக லக்னத்தில் பிறந்தவங்களா இருக்கும் பட்சத்தில் அவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. ஓரளவு முயற்சி எடுத்தாலே அவங்களுக்கு டக்குன்னு அரசாங்க சம்பந்தப்பட்ட உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அதே போல கடக லக்கினத்தில் பிறந்தவங்களுக்கும் பாருங்க, கடக லக்கினத்துக்கு 10ஆம் இடம் என்னமா வரும்? மேச ராசியாக வரும். சரிங்களா? இந்த மேச ராசியாக வரும்போது அவங்களுக்கு பாருங்க 10ஆம் இடத்தோட செவ்வாயுடைய வீடாக வரக்கூடிய அமைப்பு. அடுத்தது அந்த செவ்வாய் அந்த மேச ராசியில சூரிய பகவான் உச்சம் பெறக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி அமைப்புல இருக்கும்போது சூரிய பகவானோ செவ்வாய் பகவானோ அந்த லக்னத்தோடையோ அல்லது 10ஆம் இடத்தோடையோ ஏதாவது ஒரு விதத்துல பார்வையோ சேர்க்கையோ ஏற்படும் போது இந்த கடக லக்னத்தில் பிறந்தவங்களுக்கும் செவ்வாயோ அல்லது சூரியனோ அல்லது சந்திரனோ இந்த மாதிரி பலம் பெற்று இருக்கும்போது அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமாக உண்டுங்க. இந்த மாதிரி அமைப்பில் அவங்களுக்கு கண்டிப்பாக அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்புன்னு இந்த லக்னத்தில் பிறந்தவங்களுக்கு. அடுத்தது சிம்ம லக்னத்தில் பிறந்தவங்க லக்னாதிபதியே சூரியனாக வரக்கூடிய அமைப்பு அப்படிங்கிறதுனால அவங்களுக்கும் அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அது மட்டும் இல்லைங்க, ஜீவனக்காரகனான சனி பகவானும் நல்ல அமைப்பில் இருக்கணுங்க. சனி பகவானும் நல்ல அமைப்பில் இருந்து சூரியனோடையோ அல்லது செவ்வாயோடையோ அல்லது 10ஆம் அதிபதியோடையோ அல்லது லக்னத்தோடையோ ஏதாவது ஒரு விதத்தில் சம்பந்தம் பெறும்போது, பார்வை சேர்க்கை சாரம் இந்த மாதிரி சம்பந்தம் பெறும்போது சூரியன் நல்ல அமைப்பிலையோ அல்லது செவ்வாய் நல்ல அமைப்பிலையோ 10ஆம் இடத்தோடு சம்பந்தம் பெறும்போது இவங்களுடைய திசா புத்தி காலங்களில் அவங்களுக்கு அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. அரசாங்க சம்பந்தப்பட்ட வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இந்த மாதிரிலாம் கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டுங்க. அது மட்டும் இல்லைங்க, இந்த கிரகத்தோட சுப கிரகங்கள் பார்வை பெறும்போது இப்போ குரு பகவான் சூரியன் 10ஆம் அதிபதியோடு ஏதாவது ஒரு இடத்துல சம்பந்தம் பெற்றிருக்காங்க. அந்த கிரகங்களை குரு பகவான் பார்வை செய்யும் போது இன்னும் சிறப்பான பலன்கள். அவங்க கொஞ்சம் தான் முயற்சி பண்ணாங்க, கொஞ்சம் தான் நம்ம முயற்சி பண்ணோம், கிடைக்குமான்னு தெரியல, பார்க்கலாம், எதுக்கு முயற்சி பண்ணி பார்க்கலாம், கவர்மெண்ட் வேலை கிடைச்சா சந்தோஷம் அப்படின்னு அவங்க முயற்சி தான் பண்ணுவாங்க. டக்குன்னு அவங்களுக்கு அதிர்ஷ்டமா டக்குன்னு வந்துருச்சு அப்படின்னு சொல்லுவாங்களே, இந்த மாதிரி குரு பார்வை இருக்கும்போது இன்னும் அதிகமான கூடுதலான பலன்களை அவங்களுக்கு டக்குன்னு அதிகமாக முயற்சி பண்ணாமல் கொஞ்சம் கம்மியாக பண்ணாலே அவங்களுக்கு டக்குன்னு வேலை கிடைக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கும். அல்லது அந்த லக்ன சுபர்களான 5, 9ஆம் அதிபதியுடைய பார்வை பெற்றாலும் அவங்களுக்கு டக்குன்னு வேலை வாய்ப்பு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. மெயினாக பாருங்க, உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, ஒரு அரசாங்க உத்தியோகம் எதிர்பார்த்துட்டு இருக்காங்க, இந்த மாதிரி எதிர்பார்த்துட்டு இருக்காங்கன்னா அந்த காலகட்டங்கள்ல இவங்க சம்பந்தப்பட்ட திசை நடக்கணுங்க. கிரகங்கள்லாம் இருக்கு, கிரகங்கள்ல இந்த நீங்க சொன்ன மாதிரியே கிரக அமைப்பு இருக்கு, கிரகங்கள்லாம் பலமா இருக்கு, அது மட்டும் போதாது, அது சம்பந்தப்பட்ட திசை நடக்கணும். எந்த திசை? ஒன்று சூரியன் பகவானுடைய திசை அல்லது செவ்வாய் பகவானுடைய திசை அல்லது 10ஆம் அதிபதியுடைய திசை அல்லது சனி பகவானுடைய திசை அல்லது லக்னத்துக்கு யோகாதிபதிகளுடைய திசை. இந்த மாதிரி அந்த காலகட்டங்கள்ல அவங்களுக்கு நடக்கணும். அந்த கிரகங்களும் சூரிய பகவானும் வலுவாக இருக்கணும். வலு அப்படின்னு எடுத்துக்கிட்டா ஆட்சி உச்சம் அல்லது கேந்திர திருகோண ஸ்தானத்தில் இருந்தாலும் 10ஆம் அதிபதியோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கணும் அல்லது 10ஆம் இடத்தில் திக்பலம் பெற்றிருக்கணும் அல்லது 10ஆம் அதிபதி பார்ப்பது அல்லது 10ஆம் இடத்தை பார்க்கக்கூடிய அமைப்பு. இந்த மாதிரி சூரியன் நல்ல அமைப்பில் இருக்கணும் அல்லது செவ்வாய் பகவான் ஆட்சி உச்சம் பெற்றிருக்கணும் அல்லது 10ஆம் இடத்தில் இருப்பது 10ஆம் அதிபதியோட இணைவை பெற்று பார்வை பெற்று இருக்கக்கூடிய அமைப்பு இந்த மாதிரி இருக்கணும். அல்லது சாரத்திலேயாவது இந்த கிரகங்கள் ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கணும். ஜீவனக்காரகனான அந்த சனி பகவானும் 10ஆம் இடம் 10ஆம் அதிபதி சூரியன் அல்லது செவ்வாய் இவங்களோட லக்னம் இந்த கிரகத்தோட ஏதாவது ஒரு விதத்துல சம்பந்தம் பெற்றிருக்கணும். இந்த மாதிரி அமைப்பில் இருக்கும்போது சூரியன் செவ்வாய் 10ஆம் அதிபதியுடைய திசை, சனி அல்லது லக்ன சுபர்களுடைய திசை, இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிரகங்களுடைய திசை அந்த காலகட்டங்களில் நடக்குது. இந்த கிரகங்கள் வலுவா இந்த அமைப்புல இருக்குது அப்படின்னா அந்த காலகட்டங்களில் கண்டிப்பா அவங்க அரசாங்க உத்தியோகத்துக்கு சம்பந்தப்பட்ட முயற்சி அவங்க எடுக்கலாம். எடுத்தா கண்டிப்பா முயற்சி திருவினையாக்கி அரசாங்க உத்தியோகம் அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? அந்த திசை மெயினா நடக்கணுங்க. திசை நடந்தா மட்டும்தான் நினைச்சது நடக்கக்கூடிய வாய்ப்பு உண்டு. இப்போ அரசாங்க உத்தியோகம் கிடைக்கணும் அப்படின்னு எடுத்துக்கிட்டாங்கன்னா இந்த கிரக அமைப்பு இந்த கிரகங்கள்லாம் வலுவாக இருந்து இவங்க சம்பந்தப்பட்ட திசை நடக்குதுன்னா அரசாங்க உத்தியோகம் கிடைக்க வாய்ப்பு அதிகமா உண்டு. சரிங்களா? நன்றி, வணக்கம்.